பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராட் வந்து பாத்தீங்கன்னா 6013ல 3.15 mm திக்னஸ் கொண்ட வெல்டிங் ராட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் வச்ச ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆம்பியர் வச்சிருக்கேன். உங்க ஏரியால பவர் கம்மியா வருது அப்படின்னா ஒரு 50 ஆம்ஸ் கூட வச்சு கூட வெல்டிங் பண்ணுங்க, அது நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம வெல்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இந்த மாதிரி ஷாப்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா மெட்டல் வந்து ஏறணும். அப்படி இருக்கும்போது இந்த காயினோட திக்னஸ் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 1 mm திக்னஸ். இந்த 1 mm திக்னஸ் கேப் வச்சு, அதாவது ஜாபுக்கு ஒரு ஆர்டர் கேப் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணணும். இப்போ நான் வெல்டிங் பண்றது நீங்க கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க. இப்போ நிறைய வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடிக்கக்கூடிய இந்த வெல்டிங் வந்து க்ளோஸ்ல கவனிங்க. என்னோட கை வெல்டிங் ராட்ல எப்படி அசையுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கையை அசைச்சு வெல்டிங் அடிக்கும் போது மெட்டல் அதிகமா ஏறும், வெல்டிங் ராட் அதிகமா கரைஞ்சு மெட்டல் அதிகமா பிடிக்கும். வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வெல்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன். வெல்டிங் வந்து க்ளோஸ்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க நம்ம எப்படி அடிச்சிருக்கோம் பாருங்க. மேல இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸை நான் எடுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது இல்ல, இப்போ ஒரு லேயர் நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இந்த ஏற்கனவே அடிச்ச லேயர்ல பாதி வர மாதிரி, புதுசா இருக்கிற இந்த இடத்துல பாதி வர மாதிரி வெல்டிங் அடிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.